புகைப்பட கலைச்சந்தங்கள் அனைவருக்கும் ஜாய் போட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஃபிர்ம்வேர் அப்டேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம யூடியூப் சேனலில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஷார்ட் ஃபோட்டோஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவுடைய ஒரு டிப்ஸ் தான் ஃபிர்ம்வேர் அப்டேட். அந்த ஃபிர்ம்வேர் அப்டேட்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் ஓவரலாக சொல்லியிருந்தோம். ஒரு சிலர் கமெண்ட் செக்ஷனில் ஃபிர்ம்வேர் அப்டேட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த ஃபிர்ம்வேர் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃபிர்ம்வேர் அப்டேட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபிர்ம்வேர் அப்டேட் பண்ணுறதுக்கு 5 டிப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100% பேட்டரி. உங்களுடைய கேமரா பேட்டரி, நீங்கள் டிஎஸ்எல்ஆர் ஆகட்டும் மிரர்லெஸ்ஸாக இருக்கட்டும், பேட்டரி பர்சன்டேஜ் வந்து 100% வச்சுக்கோங்க. ஏன்னா பேட்டரி பர்சன்டேஜ் 100% இருந்துச்சு அப்படின்னா ஃபிர்ம்வேர் அப்டேட் பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். சப்போஸ் ஃபிர்ம்வேர் அப்டேட் பண்ணுறப்ப உங்களுக்கு பேட்டரி பத்தாம போய் அதோட சார்ஜ் குறைஞ்சிச்சு அப்படின்னா உங்களோட கேமராவே வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு, டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 100% பேட்டரி நீங்கள் வச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், சூஸ் கரெக்ட் பிளாட்ஃபார்ம். நீங்கள் என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க? டிஎஸ்எல்ஆரா மிரர்லெஸ்ஸா? கேனான், நிக்கான், சோனி அல்லது ஆக்ஷன் கேமரா, எந்த கேமரா யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கேமராவுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிக்கானை பற்றி தான் நம்ம வந்து வீடியோ போட்டுருக்கோம். நிக்கானில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச்சில் நிக்கான் ஃபிர்ம்வேர் அப்டேட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிக்கான் டவுன்லோட் சென்டர் ஓப்பன் ஆகும். அந்த நிக்கான் டவுன்லோட் சென்டரில் போய் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபிர்ம்வேர் அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த டவுன்லோட் சென்டரில் போயிட்டீங்க அப்படின்னா டிஎஸ்எல்ஆரா மிரர்லெஸ்ஸா அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும். ஸோ டிஎஸ்எல்ஆர்னா டிஎஸ்எல்ஆர், மிரர்லெஸ் யூஸ் பண்ணுவீங்க. டிஎஸ்எல்ஆர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே போய் என்ன செய்யும் அப்படின்னா டிஎஸ்எல்ஆர்ல என்னென்ன மாடல்ஸ் வந்திருக்கு நிக்கான்ல அப்படிங்கிற ஒரு கேட்டகரி ஓப்பன் ஆகும். அந்த கேட்டகரியில் உங்களுடைய கேமரா என்ன மாடல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டைப் ஆகும். மேனுவல்ஸ் வேணுமா, ஃபிர்ம்வேர் வேணுமா, சாஃப்ட்வேர்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ நமக்கு வந்து ஃபிர்ம்வேர் தான் வேணும். ஃபிர்ம்வேர் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விண்டோஸா மேக்கான்னு கேட்கும். ஸோ விண்டோஸ்னா விண்டோஸ், மேக்னா மேக் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே வந்து ஐ அக்செப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த ஃபைலை ஒரு தனியான ஒரு ஃபோல்டரில் உங்களுடைய சிஸ்டத்தில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபோல்டரில் வேறு எந்த ஃபைலுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், ஃபார்மேட் மெமரி கார்டு. மெமரி கார்டை ஃபார்மேட் பண்ணணும். நீங்கள் டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணாலும் சரி, மிரர்லெஸ் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த மெமரி கார்டில் எந்த ஃபைல்ஸ் இருக்கக்கூடாது, ஃபார்மேட் பண்ணிங்க. டெலீட் பண்ணக்கூடாது. அதில் இருக்க ஃபைல்லாம் கண்ட்ரோல் கொடுத்து டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் அந்த ஃபைல்ஸோட சில கேட்ச் ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு மெமரி கார்டுக்குள்ளே இருக்கும். அது வந்து ஃபிர்ம்வேர் அப்டேட் பண்ணுறதுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஃபார்மேட் பண்ணுவீங்க. ஃபார்மேட் பண்ணிவிட்டு அந்த ஃபிர்ம்வேர் அப்டேட் டவுன்லோட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதை மெமரி கார்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். நீங்கள் டேட்டா கேபிள் மூலியமாக இன்சர்ட் பண்ணலாம், அல்லது கார்டு ரீடர் மூலியமாக இன்சர்ட் பண்ணலாம். கார்டு ரீடர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு கார்டு ரீடர் யூஸ் பண்ணணும். 10 ரூபா 15 ரூபாய்க்கு வாங்குற கார்டு ரீடர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நல்ல குவாலிட்டியான கார்டு ரீடர் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபைல் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கேமரா கூட இன்சர்ட் பண்ணணும். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டோன்ட் டச் த கேமரா. கேமராவை ஃபிர்ம்வேர் அப்டேட் ஆகிறப்ப டச் பண்ணக்கூடாது. இப்போ மெமரி கார்டுக்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க அப்படின்னா ஃபிர்ம்வேர் அப்டேட் பண்ணிட்டீங்க, ஏற்றிட்டீங்க. அதை கேமராக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செட்டப் மெனுவில் போய், சரிங்களா, செட்டப் மெனுவில் போய் லாஸ்ட் ஃபைல் பார்த்தீங்கன்னா ஃபிர்ம்வேர் அப்டேட்னு இருக்கும். அதில் அப்டேட் கொடுக்கணும். அப்டேட் கொடுத்தீங்கன்னா எஸ்ஆர் நோ டைப் 2 கேட்கும். ஸோ எஸ்ன்னு கொடுத்துருங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கேமராவை டச் பண்ணக்கூடாது. சப்போஸ் கேமரா டச் பண்ணீங்க அப்படின்னா ஃபிர்ம்வேர் அப்டேட்டில் சில ப்ராப்ளங்கள் ஏற்படும். அதனால நல்ல ஒரு பிளாட்ஃபார்மில், நல்ல ஒரு டேபிளில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்த கேமராவை நீங்கள் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் 100% அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஃபிர்ம்வேர் அப்டேட் ஆகி முடிக்கும். ஆகி முடிச்சதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு கேமராவை டர்ன் ஆஃப் பண்ண சொல்லி கேட்கணும். கேமராவை டர்ன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா உடனே ஆஃப் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா டர்ன் ஆஃப் பண்ணிடணும். 5th பாயிண்ட், கீப் 5 செகண்ட்ஸ். கேமரா ஆஃப் பண்ண சொல்லணும். கேமரா ஆஃப் பண்ண சொன்னோடனே நீங்கள் கேமரா ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணோடனே ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 செகண்ட்ஸுங்கிறது 10 செகண்ட்ஸ் கூட நீங்கள் விடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா திருப்பி கேமரா ஆன் பண்ணணும்.
ஆன் பண்ணி அதே மாதிரி 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். திருப்பி என்ன செய்யணும் அப்படின்னா கேமராவை ஆஃப் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஸ்டெப்ஸ் வந்து மறந்துடாதீங்க. கேமரா ஆஃப் பண்ண சொல்லுவோம். firmware அப்டேட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா ஆஃப் ஆன் ஆஃப் 5 செகண்ட்ஸ் இதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா மெமரி கார்டை ரிமூவ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய firmware நீங்கள் எடிட் பண்ணிடலாம், டெலீட் பண்ணிடலாம். firmware அப்டேட் அப்போ உங்களுக்கு செட்டப் மெனுவில் போய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் firmware அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் இருக்கும். எல்சி 2 ஆப்ஷன் இருக்கும். எல்னா லென்ஸுக்குரிய firmware அப்டேட், சினா கேமராக்குரிய firmware அப்டேட். ஸோ உங்களுக்கு கேமரா firmware அப்டேட் வேணுமா, லென்ஸ் firmware அப்டேட் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி தான் டவுன்லோட் பண்ண ஆரம்பிக்கணும். பொதுவாக நம்ம வந்து கேமரா தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ கேமராவுடைய firmware அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அப்டேட்டுக்கும் பிஃபோர் அப்டேட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். அது நம்பர் சீரியல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். ஸோ அது மூலியமா நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம் firmware அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க, உங்கள் firmware கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். firmware அப்டேட் பண்ணுறது மூலியமா உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேமரா நீங்கள் எத்தனை வருஷம் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி உங்கள் கேமரா வந்து நல்லா புத்தம்புது கேமரா மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அதாவது பார்க்கறதுக்கு கிடைக்காது, நீங்கள் எடுத்து பார்க்குறப்ப பிக்சர் குவாலிட்டியில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இதான் firmware அப்டேட்டோடைய மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லைவ் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலில் எந்த விதமான ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டாக செட்டிங்ஸ் ரிலேட்டாக போடணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட் செக்ஷனில் தெரிவித்தீங்க அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுறது தயாராக இருக்கும். தேங்க்யூ.